வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஈசிஆரில் ரூபாய் 2.74 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை கவர்னர், முதல்வர் ஆகியோர் திறந்து வைத்தனர். போலீஸ் அதிகாரி போல பேசி பெண்ணிடம் 52 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் புதுச்சேரி நீதிபதிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் இருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டும் என்றும் அவரை வழி நடத்துபவர்கள் சரியில்லை என புதிதாக புதுச்சேரியில் கட்சி தொடங்கியுள்ள சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி ஈசிஆரில் ரூபாய் 2.74 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை கவர்னர், முதல்வர் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி ஈசிஆரில் ரூபாய் 2.74 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள லாஸ்பேட்டை காவல் நிலையம் திறப்பு விழா நேற்று நடந்தது. விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார். இதில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌஹான், டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித்குமார் சிங்லா, டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பிக்கள் கலைவாணன், நித்யா ராதாகிருஷ்ணன், இஷா சிங், எஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர்கள், போலீசார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த புதிய கட்டடத்தில் தரைத்தளத்தில் முகப்பு வளாகம், நிலைய அதிகாரி அறை, எழுத்தர் அறை ஆகியவையும், முதல் தளத்தில் ஆலோசனை கூடம், காவலர் ஓய்வு அறை, ஆயுத கிடங்கு, இன்ஸ்பெக்டர் அலுவலகம் மற்றும் 2ஆம் தளத்தில் பதிவாளர் அறை, குற்றம் மற்றும் குற்ற பின்னணி கண்காணிப்பு தகவல் அறை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி நிதியுதவி இன்னும் வழங்காததால் மாணவர்கள் தற்போது நெருக்கடிக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 2022ஆம் கல்வியாண்டில் சேர்ந்த என்ஜினியரிங் உள்ளிட்ட மாணவர்கள் இறுதி ஆண்டிற்கு வந்துவிட்டனர். சில மாதங்களில் இறுதி செமஸ்டர் எழுதி படிப்பினையை முடிக்கப் போகின்றனர். ஆனால் நிதியுதவி கிடைக்காத சூழ்நிலையில் அவர்களுக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 2 செமஸ்டருக்கு பணத்தை கட்டு, இல்லையெனில் இறுதியாண்டு செமஸ்டர் எழுத முடியாது என்று கடும் நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். 60,000 முதல் 1 லட்சம் வரை திரட்டும் நிலையில் பெற்றோர்களும் அலைந்து வருகின்றனர். இத்திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்கியும் மாணவர்களுக்கு இன்னும் போய் சேரவில்லை. இறுதியாண்டு மாணவர்களுக்கு உடனடியாக கல்வியுதவி சேரவும், அவர்கள் நெருக்கடி இல்லாமல் தேர்வு எழுதவும் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி உயர்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியை பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் இருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டும் என்றும் அவரை வழி நடத்துபவர்கள் சரியில்லை என புதிதாக புதுச்சேரியில் கட்சி தொடங்கியுள்ள சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை இன்று தொடங்கினார். கட்சி ஆரம்பித்த பின்னர் முதல் நிகழ்ச்சியாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழா பரிசளிப்பு நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்று பல்வேறு சாதனைகள் புரிந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய மாநிலங்களை ஒரு மாதிரி மாநிலமாக மாற்றுவது கடினம். புதுச்சேரி போன்ற சிறிய மாநிலத்தை சுலபமாக ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றலாம். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது புதுச்சேரியில் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் எண்ணிக்கை அதிகம் என கூறினார். மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, மகளிர் முன்னேற வேண்டும், உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களை செய்ய வேண்டும், கல்வி சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கொள்கை என கூறினார். அப்போது அவரிடம் புதுச்சேரி வந்த தாவேக தலைவர் விஜயின் பேச்சு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், விஜயுடன் இருப்பவர்கள் சரியில்லை, அவர் புரிதல் இல்லாமல் பேசுகிறார். புதுச்சேரியை பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் இருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டும், அவரை வழி நடத்துபவர்கள் சரியில்லை என கூறினார். மேலும்
கூட்டணி குறித்து இன்று எதுவும் சொல்ல முடியாது. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என தெரிவித்தார். தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் குறித்து விமர்சித்த உள்துறை அமைச்சருக்கு பதிலளித்த அவர், பாதுகாப்புக்கும் பந்தாவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் என்னை விமர்சனம் செய்துள்ளார் எனவும், புதுச்சேரியில் பல கொலைகள் நடைபெறுகிறது, தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளது என்று கூறினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போலி சான்றிதழ் கொடுத்து விண்ணப்பித்த கேரள மாணவர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டில் மத்திய பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இங்கு முதுகலை பட்டப்படிப்பிற்காக கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்த மாணவர் சித்திக் இளக்கலை பட்டப்படிப்பு சான்றிதழை இணைத்து ஆன்லைனில் விண்ணப்பித்து இருந்தார். இதையடுத்து விண்ணப்பத்தை பரிசீலனை செய்த பல்கலைக்கழக நிர்வாகம் மேற்படிப்பிற்காக சித்திக் சமர்ப்பித்திருந்த தனியார் கல்லூரியின் மூலம் பெறப்பட்ட பிகாம் பட்டப்படிப்பு சான்றிதழ் போலியானது என தெரியவந்தது. இதுகுறித்து பல்கலைக்கழக பாதுகாப்பு அதிகாரி வம்சிதர் ரெட்டி காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் கேரள மாணவர் சித்திக் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். போலீஸ் அதிகாரி போல பேசி பெண்ணிடம் 52 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வைத்துக்குப்பத்தை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் அந்த பெண் பெயரில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்த டெல்லி போலீசார் தொடர்பு கொள்வார் என கூறினார். சிறிது நேரத்தில் பெண்ணை தொடர்பு கொண்ட மற்றொரு நபர் டெல்லி போலீசின் அறிமுகப்படுத்தி பண மோசடியில் ஈடுபட்ட ஆதாரங்கள் இருப்பதால் வழக்கு பதியப்பட்டுள்ளது, மேலும் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதில் பதறிய அப்பெண் 52 லட்சம் ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்தார். அப்பெண் புகாரின்படி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 3 பேரிடம் ரூபாய் 1.71 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டிலிருந்தே ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 90,000 முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. இதேபோல் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் 40,000, சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் 41,000 என 3 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,71,000 இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் புதுச்சேரி நீதிபதிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்து, குற்றவியல் நீதிபதி யஷ்வந்தராவ், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய நீதிபதி ரமேஷ் ஆகியோர் காலாப்பட்டு மத்திய சிறையினை ஆய்வு செய்ய வந்தனர். அவர்களை சிறைத்துறை ஐஜி சிவராஜ் மீனா, தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து நீதிபதிகள் சிறையின் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்தனர். பின் சிறையில் அடிப்படை வசதிகளை பார்வையிட்டனர். தொடர்ந்து சிறைவாசிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். பெண் சிறைவாசிகளுக்கு ஹியூமோகிளேட் ஹோம் ஜாய்ஸ் தொண்டு நிறுவனம் மூலம் புடவை, பெட்ஷீட் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறைத்துறை கண்காணிப்பாளர் கபிலன், சிவனேசன், வழக்கறிஞர் தயாவதி ஆகியோர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கண்ணபிரான் திருக்கோவிலில் ஐயப்பன் பூஜை அறையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புலி வைக்கப்பட்டு ஐயப்பன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன் பின்பு ஐயப்ப பாடல்கள் மற்றும் அம்மன் பாடல்கள் பாடி பூஜையானது நடைபெற்றது. 18 படிக்கு கற்பூரம் ஏற்றி ஐயப்பன் மீது பூக்கள் தூவப்பட்டு மற்றும் தீபம் காண்பிக்கப்பட்டது. தலைவர் துரைராஜ், செயலாளர் கு கோபிநாதன், செயலாளர் ப கண்ணன் இந்த பூஜையை சிறப்பாக செய்திருந்தனர். அதன் பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி பேரவைக் கூட்டம் நேற்று ஈசிஆர் பாக்கமுடையான்பட்டு தனியார் ஹோட்டலில் நடந்தது. மாநில குழு உறுப்பினர் முருகன் தலைமை தாங்கினார். மாநில குழு உறுப்பினர்கள் ஹேமலதா, செல்வம் மோதிலால் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் எம்எல்ஏ கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் சுப்பையா, மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி, எழிலன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் சுமன் நன்றி கூறினார். கூட்டத்தில் புதுப்பேட்டை முருகேசன் நகரில் வீடு அகற்றப்பட்ட மக்களுக்கு இலவச மனை பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குழு தேர்வு செய்யப்பட்டது. அதில் தொகுதி செயலாளராக முருகன், துணை செயலாளர்களாக செல்வம், செந்தில், பொருளாளராக பாஸ்கரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் என்று முடிவு செய்யப்பட்டது. திருபுவனை பகுதியில் பேங்க் வீதி, பாரதிதாசன் வீதி மற்றும் பாரதிதாசன் வீதி விரிவாக்க பகுதிகளுக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 55.50 லட்சம் செலவில் திருபுவனை கிராமத்தில் பேங்க் வீதி, பாரதிதாசன் வீதி மற்றும் பாரதிதாசன் வீதி விரிவாக்க பகுதிகளுக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது. திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்கம் அருகில் நடந்த விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ப. அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் வே. எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் கி. மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் சி. மனோகரன், வி. பாஸ்கரன், ஒப்பந்ததாரர் ஆர். பழனிதாஸ் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழகம் மற்றும் வில்லியனூர் பாஸ்டர்கள் இணைந்து நடத்திய கிறிஸ்துமஸ் நற்செய்தி பேரணியில் 500க்கும் மேற்பட்ட திருச்சபை மக்கள் ஊர்வலமாக சென்றனர். அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழகம் மற்றும் வில்லியனூர் பாஸ்டர்கள் அனைவரும் இணைந்து நடத்திய கிறிஸ்துமஸ் நற்செய்தி பேரணி வில்லியனூர் ஆரியபாளையம் பைபாஸ் சாலையில் துவங்கியது. பேரணியை பாஸ்டர் இருதயராஜ் அவர்கள் ஜெபித்து ஆரம்பிக்க அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழகத்தின் தேசிய செயலாளர் பிஷப் செபாஸ்டின் அவர்கள் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழக தேசிய தலைவர்கள் மற்றும் மாநில தலைவர்கள், வில்லியனூர் கொம்யூன் போதகர்கள், திருச்சபை மக்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இப்பேரணி ஆரியபாளையம் பைபாஸ் சாலையில் தொடங்கி கோட்டைமேடு, பஞ்சாயத்து ஆபீஸ், கூடப்பாக்கம் சிக்னல், எம்ஜிஆர் சிலை, அண்ணா சிலை, மார்க்கெட் வீதி, மாதா கோவில், கணுவாப்பேட்டை ரோடு, பட்டாணிக்களம் வழியாக சுமார் 6.3 கிலோமீட்டர் தூரம் நடந்து மீண்டும் பைபாஸ் சாலையில் நிறைவு பெற்றது. வழிநெடுக்க திருச்சபை மக்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா போல் வேடமணிந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி பாடல்களை பாடியவாறு ஊர்வலமாக சென்றனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தராம்பாள் தாயார் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ கைலாசநாதர், ஸ்ரீ சுந்தராம்பாள் அம்மனுக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைதீக முறைப்படி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஆலய தனி அதிகாரி காளிதாஸ், ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தை தொடர்ந்து ஸ்ரீ கைலாசநாதருக்கும் சுந்தராம்பாள் தாயாருக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஈசிஆரில் ரூபாய் 2.74 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை கவர்னர், முதல்வர் ஆகியோர் திறந்து வைத்தனர். போலீஸ் அதிகாரி போல பேசி பெண்ணிடம் 52 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
காலாப்பட்டு மத்திய சிறையில் புதுச்சேரி நீதிபதிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் இருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டும் என்றும் அவரை வழி நடத்துபவர்கள் சரியில்லை என புதிதாக புதுச்சேரியில் கட்சி தொடங்கியுள்ள சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.